ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான விலாகன்னு பார்த்தலாமா? நேற்று ஜூன் 23 ஆஷாட நவராத்திரி இப்போ போயிட்டுருக்கு இல்லையா? வராகி அம்மாவுக்கு ரொம்ப உகந்த நாளுங்க. இந்த 9 நாளுமே 9 நாளும் பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம். என்னால் 9 நாளும் பூஜை பண்ண முடியலங்க. அதனால் நேற்று லாஸ்ட் நாள் இல்லையா, 9வது நாள் அம்மாவுக்கு எங்கள் வீட்டில் எப்படி பூஜை பண்ணியிருக்கோன்னு வாங்க பார்க்கலாம். சிம்பிளாக மஞ்சள் அபிஷேகம் மட்டும் அம்மாவுக்கு பண்ணிவிட்டு அப்படியே பன்னீரில் கழுவி அம்மாவை தொடச்சி எடுத்து எங்கள் வீட்டிலே பூத்த செம்பருத்தி பூ, சங்குப்பூ, அப்புறம் பன்னீர் ரோஸ் இதெல்லாம் பூத்துருந்துச்சுங்க எங்கள் வீட்டில் எல்லா செடியும் இருக்குங்க. எப்போயுமே கடையில் இருந்துலாம் பூ வாங்குறது இல்லைங்க. வீட்டில் இருக்க பூ வச்சே தாங்க எல்லா பூஜையும் நான் பண்ணுவேன். இந்த பூ எல்லாமே அம்மனுக்கு ரொம்ப உகந்ததுங்க. வாராகி அம்மாவுக்கு அதுவும் சங்கு புஷ்பம்லாம் ரொம்ப உகந்ததுங்க அம்மாவுக்கு. நெய்வேத்தியமாக என்ன வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா, கப்பக்கிழங்குங்க, மரச்சினி கிழங்கு வச்சுருந்தேங்க. அதுவுமே அம்மாவுக்கு கிழங்கு வகைகள் ரொம்ப உகந்ததுங்க. இந்த அம்மா எங்கள் வீட்டுக்கு 3 வருஷம் ஆச்சுங்க. பஞ்சமிக்கு நான் பூஜை பண்ணுவேன். சிம்பிளாக தாங்க பண்ணுவேன். இப்போ பூஜை பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. நேற்று எப்படியாவது பண்ணிடலாம்னு நினச்சி பண்ணிட்டேங்க. எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். உங்கள் வீட்லலாம் பூஜை பண்ணீங்களா? இப்படி தான் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கங்க. சிம்பிளாக தாங்க பண்ணியிருந்தீங்க. இதில் ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கங்க கமெண்ட்டில். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க.